அப்போ கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியம். தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி நீ டேஸ்ட் பண்ணுவீங்க? அந்த ஃப்ளேவர் எப்படி டேஸ்ட் பண்ணுவீங்க? அதை அறிஞ்சாதானே பண்ண முடியும். இட்ஸ் குட்னு சொல்லுவீங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்கு, வெண்ணிலாவோட டேஸ்ட் தெரிஞ்சா இது வெண்ணிலாமா இருக்கு அப்படின்றாங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் கொடுத்து இதை சாப்பிடுங்க வெண்ணிலாமா இருக்குன்னு சொல்லிட்டா, இது நாங்கள் இதை அறிஞ்சிருக்கிறோம், வெண்ணிலா டேஸ்ட் எப்படி எங்களுக்கு தெரியும், இதை அறிஞ்சிருக்கிறோம், இது வெண்ணிலா வேற ஏதாவது டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அது மேங்கோன்னு மாற்றினா இது வெண்ணிலா இது மேங்கோ தான் அப்படின்னு. அப்போ ஏதாவது ஒரு ஃப்ளேவரை நீங்கள் அறிஞ்சா தான் அது என்ன டேஸ்ட்னு தெரியும். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவரோட பண்புகளை நீங்க அறிந்தாதான் என்ன செய்ய முடியும்? தேவனை நீங்க ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய பண்புகளை நீங்க அறியும் போதுதான் அவர் நீங்க ருசித்து பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற காரியத்தை நீங்க அதை உணர வேண்டும் என்று சொன்னால்